மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்கிறது? ராசியிலே சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி ராசியில் அமர்ந்து 7 பார்க்கிறார், 10 பார்க்கிறார். நண்பர்களே, நான் 3 ராசிகளுக்கு இந்த வருடம் இறைவன் தரும் ஆசீர்வாதம் என்று சொல்லியிருந்தேன். என்னவென்றால், மீனராசிக்கு 1000 மிதி உழுவுது, அது வேற விஷயம். ஏன்னா ராசியில் இருக்கிற சனி டெய்லி பெண்ட் எடுப்பார். என்ன ஏதாவது ஒரு போக்குவரத்தை சின்னதாக ஏதாவது பண்ணால் கூட சிரட்டு குடிப்பியா பிடிங்கி கீழே போட்டு அடி அடிப்பார். ஒரு மனுஷத்தை செய்கிற சிற்றின்ப சின்ன தப்பை கூட ஏன் இப்படி அடி விடு, தப்பே நீ பண்ணக்கூடாது, நீ சாப்பிட்டமா தூங்கணுமான்னு வாழணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிடுவார். நீங்களும் அந்த ஜெயில் வாழ்க்கைக்கு பழகிட்டீங்க. ஸோ அப்போ ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3 7 10 பார்க்குறாரு. 7 பார்த்துட்டார், ஃபாரின் போகிறீங்க. 7 பார்த்துட்டார், காதல் வருகிறது. மீனராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகும். கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் ஃபாரின் போவீங்க. ஸோ 7ஆம் இடத்துல ராகு பகவான் 7 சனி பார்த்துட்டார். சனி பார்த்து ஒரே தூக்கி ஃபாரினில் வச்சு உங்களுக்கு உத்தியோகங்கள் தருவார், எல்லாம் தருவார். 10 பார்த்து பெரும்புகழ் உண்டாக்குகிறார். நீங்கள் தான், நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் பண்ணுவார். சனி கதற விடுவார் மாதிரிலாம், அந்த மாதிரிலாம். அடுத்து 10 குரு பகவான் 4ஆம் வீட்டில் வருகிறார். 4ஆம் வீடு என்பது என்ன? டிஜிட்டல் யுகம். அப்போது இந்த டிஜிட்டல் யுகத்தில் பெரிய ஆளாவீங்க, புதனுடைய வீடு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், எஃபி எல்லாம் அந்த மாதிரிலாம் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெப்சைட்டை டெவலப் பண்ணுறவங்க, சோஷியல் மீடியா பேஜை ப்ரமோட் பண்ணுறவங்க, அந்த மாதிரியான பிஸ்னஸில் இருக்கவங்களும் ரொம்ப சூப்பரான விஷயம். 10 4ஆம் வீட்டில் வரும்பொழுது தொழில் அபிவிருத்தி, தொழிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தங்கம் சேர்த்துறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நிறையா பண்ணுவீங்க. நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்து 5ஆம் பார்வையாக 8 பார்க்கிறார். நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் பார்வையாக 7 பார்க்கிறார். அடுத்து 9ஆம் பார்வையாக 12 பார்க்கிறார். 12 குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால், 12 என்பது உங்களுடைய அயன சயன ஸ்தானம். அந்த இடத்த பார்க்கும்போது தூக்கம், நிம்மதி இதெல்லாம் ஏற்படுத்துகிறார். ஆனால் 12இல் இருக்கக்கூடிய ராகு உங்களை சும்மா விட போகிறதில்ல. இவர் என்ன பண்ணுவார்? பழைய பெண்டிங் கேஸு, என்றைக்கோ பழைய கிரெடிட் கார்டு நீங்கள் 30,000 கட்டலல்ல, அவன் வீடு கட்டி தேடி வந்து கண்டுபிடிச்சி அந்த 30,000 வாங்கிட்டு போவான். இது நடந்து 15 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் எதெல்லாம் நீங்கள் அன்க்ளோஸ்டு கேஸோ அதெல்லாம் வெளியே வரும். நல்லவனுக்கு இந்த கதி. அப்போ மீனராசிக்காரில் பழைய அன்க்ளோஸ்டு கேஸ் வச்சுருக்கவன் கதிலாம் யோசிச்சு பாருங்கள். சீரியஸ் கேஸ் வச்சுருக்கிறவங்களாம் தயவுசெய்து போயிட்டு சட்டத்துக்கு எதிரான விஷயங்கள் பண்ணுறவங்களாம் தயவுசெய்து நிறுத்திக்கிங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.